ஹாய்ல காய்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரோப்ளெக்ஸ் டென்டிஸ்ட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. என்ன கோடு கோடாக இருக்குது என்கிட்ட என்னான்னு கேட்டு போவோமா? ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஓ, ஜம்ப் பண்ணணுமா? இதெல்லாம் சால்ட்டு மேட்ரு. என்னது இது? பட்டன் அமுத்து. நாடா, இது எல்லாம் ஈஸியாகவே கொடுத்து வச்சுக்கிறானுங்க காய்ஸ். என்ன பல்செட்டு கிடக்குது? ஏதோ ஒரு பாட்டி வந்துட்டு இருக்கும் போது பல்செட்டெல்லாம் கீழே போட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க போகலாம். கீழே என்ன ரத்தம் ஊற்றி கிடக்குது? ரத்தமாக என்னது அது தெரில. இந்த டென்டிஸ்ட்டை பார்க்கணுன்னா நான் டென்டிஸ்ட்டு மேடா? டென்டிஸ்ட்டு பைத்தியம் பிடிச்சிடுச்சா டென்டிஸ்ட்டுக்கு? அதனால தான் இப்படி ட்ராப்பு போட்டு வச்சுக்கிறான். இப்போ இதுலேருந்து எஸ்கேப் ஆகணுமா? நானும் என்னமோ டென்டிஸ்ட்டுக்கிட்ட தான் போயிட்டுருக்கேன்னு நினச்சேன். ப்ரெஸ் த பட்டன், மேக் த ஃப்ளோர் அப்பேர். ஆமாம், இது எங்கே உள்ளது? ஓ, அந்த சைடு போகணுமா? இப்போ இதில் ஏதாவது சொல்கிறானுங்களா? ஒன்றுமே புரியலையே. ஏதாவது சொல்லுங்கடா. ஃபைண்ட் த ஹிடன் கீ டு அன்லாக் த டோர். அட, சரியான இடத்துல ரொம்ப கண்டுபிடிக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான இடம். எவ்வளோ கஷ்டமான இடத்துல அந்த கீயை ஒழிச்சு வச்சுக்கிறானுவோ. மறுபடியும் பல்செட்டா? இதுலேயும் குதிச்சு போவோம். ஓகே. எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூங்கிறேன். வரிசையாக போவோமா? இப்போ பச்சைக்கு போவோம் காய்ஸ். கரெக்டு, பச்சையும். இப்போ ப்ரௌனு. ப்ரௌனு கரெக்டு. ஓகே. அங்கே உள்ள ப்ளூ கலர் ப்ரெஷ்ஷை தூக்கிட்டு இங்கே போட்டானுங்க. ஆமாம், இது குச்சா வேற ஏதாவதா? என்ன இது? எலிவேட்டர் ஃப்ளாஸ்கா? ஒன்றுமே புரியலையே. அவன் மெதுவாகவே போகணும், இல்லைனா அவன் எப்படி விழுந்து செத்தானா அதே மாதிரி நாமளும் விழுந்து செத்துருவோம். சரி, இப்போ என்ன லிஃப்ட்டில் தானே போக சொன்னாங்க. ஓ, லிஃப்ட்டு. இன்னும் இடமே பிளாக் ஆகிடுச்சு. யாராவது இருக்கீங்களா? ஓகே வந்தாச்சு. இது என்ன இடம்னே தெரியலையே. என்ன ஒன்றுமே, அதுதான் நான் பார்த்தேன். என்ன இடம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுண்டு. இத்தனை பேர் இந்த டென்டிஸ்ட்டை மாற்றிக்கிட்டாங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிட்டுருக்கோம். அப்படியே கரெக்டாக எல்லாம் என்ன ஈஸியாகவே இருக்குது கைஸ். எல்லாம் எனக்கு இப்போ வராதுல, எனக்கு இப்போ எதுலேயும் வராததுன்னா ஒன்று தான், மேஸுங்கிற ஒன்று தான் வரவே வராது. என்னது இது? ஓ, பட்டன் அமுத்தணுமோ? ஓகே, பட்டன் அனுப்பிச்சு போயிடு. வருது விலகு. என்னது? ஜம்ப் ரூஃப் ஃபால் ஆஃபா? ஓ, ரூஃப்லேயே வலிக்கிட்டு விழுந்துருவோமா? நாங்களாம் யார்? ஏய் என்னது இது? போகல. நெட்லாகு. இப்போ புரிஞ்சிருச்சு. நான் அதை கட் பண்ணிட்டேன், ஏன்னா அதுக்கு நிறையா அட்டம்ப்ட் வந்துருச்சு. மாடிப்படி மாதிரியே தெரில, ஏதோ துணியை விரிச்சு போட்ட மாதிரிலாம் இருக்குது. வாங்க கைஸ் போவோம். அப்படியே இதில் ஒரு ஜம்ப் பண்ணணும். இது சூப்பரான ஜம்ப் பண்ணிட்டேன். அதனால் இதை என்ன சொல்கிறதுன்னு தெரில. பரவாயில்ல, போவோம். மனசை தேர்த்திப்போம். இன்னொரு ஜம்ப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு ஜம்ப்பு.
அதுக்கப்புறம் மறுபடியும் போய் இதோ ஒரு ஜம்ப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் இன்னொரு ஜம்ப்பு, மறுபடியும் போய் இன்னொரு ஜம்ப்பு. எல்லாத்தையும் ஈஸியாகவே முடிச்சாச்சு. யார் இந்த விண்டு கேமர் தேவா? ஆனால் எவ்வளோ திறமசாலின்னு தெரியுமா? இந்த ஏணியில் ஏறுறதுனா சப்ப மேட்ரு. என்ன தலை உள்ளே போச்சு? ஓ, அந்த சைடு ஏறணும். அறிவிடா உங்களுக்கு. என்னால் வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. மாற்றி மாற்றி வருது காய்ஸ். இது இப்போ தான் புரியுது. ஃபஸ்ட்லேருந்து வருவோம். மாற்றி மாற்றி வருது. இப்போ இந்த சைடு ஏரியாச்சா, அடுத்தது அந்த சைடு போகணும். இப்போ இந்த சைடு ஏரியாச்சா, இப்போ அடுத்தது அந்த சைடு. ஏறு மேலே ஏறு. இப்போ அடுத்தது இந்த சைடு, இப்போ அடுத்தது அந்த சைடு. எப்படி என்னோட மைண்டு அவ்வளோ இதாக இருக்குது, திறமசாலியாக இருக்கேனா, அதனால தான் இவ்வளோலாம் கண்டுபிடிக்க முடியுது. இருந்தாலும் இவ்வளோ சீன் போட்டிருக்கக்கூடாது. மெயின் வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டேனோ, இதே வெளியே சொல்லிட்டேனா? வேணா சொல்கிறான் அவாய்டு பிகின் டு அதாவது அந்த ஸ்மோக் வரும்போது போகக்கூடாது, ஸ்மோக் வந்ததுக்கப்புறம் போகணுங்க. ஸ்மோக் இல்லாமல் இருக்கும்போது போகக்கூடாது, ஸ்மோக் வரும்போது என்னமோ ஒன்று போங்க. ஓகே, வந்துக்கிட்டு இருக்கு. வரல, இப்போ போகலாம். அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த ஷோர் டு ரைட் வென்ட்டுன்னு தான் சொன்னான். அந்த நெக்ஸ்ட் இதில் ரைட்டு, இது தான் ரைட்டு. ஓகே, இங்கே வந்தாச்சு கைஸ். இது என்ன, அது மேஸா? இது நான் உள்ளே போயிட்டேன். முட்டு சந்து. வீடியோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு பர்சனை மாற்றிப்போம். இப்போ இப்படி போவோம், அப்படியே இந்த சைடு, அப்படியே இதுக்குள்ளே வளைவோம். இது முட்டு சந்து. அப்போனா நேராக போய் இதுக்குள்ளே வளைவோம். இப்போ இது முட்டு சந்து. நாடா இது முட்டு சந்து. ஓகே, இப்போ இந்த சைடு வளைவோம். வந்தாச்சு. எனக்கு வராததே மேசன் தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டேனே, நம்பவே முடியலையே. அப்படியே இன்னொரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே போய் இன்னொரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே இன்னொரு ஜம்ப்பு. இன்னும் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓ, அங்கே படக்கூடாதோ? மேலே மண்டை அடிச்சிருச்சு காய்ஸ் இந்த லைட்டில். இப்போ கரெக்டாக என்ன இங்கே வந்து விட்டுக்கிறீங்க? ஏய், ஓ, அங்கே எதிர்ஸ் பண்ண. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. நாம் தான் கொஞ்சம் குழம்பிட்டோம். ஓகே, இந்த எக்ஸோ பாக்ஸ் மாதிரி இருக்கு. எக்ஸோ விளையாண்டுக்கிட்டே போயிடுச்சு. நம்மளையும் வளைஞ்சு போகிறேன். நாம் நேராகவே போகலாம். மறுபடியும் மேஸா? என்னால் முடியாது. ஓ, மேஸ் இல்லை கைஸ், சும்மா டனல். நானும் மேஸுன்னு நினச்சேன். என்னது இது? ஓ, இந்த சைடோ என்னென்னமோ என்னது இது? ரெட்டுலேயே நின்ட்டேன். எவ்வளோ லேட்டாக விழுவுறான். ஓகே, அப்படியே இந்த ஏணியில் ஏறி அப்படியே இங்கே ஒரு ஜம்ப், அப்படியே வந்து அப்படியே இந்த பொட்டி மேலே ஏறி அப்படியே மேலே ஒரு ஜம்பை போட்டு இதுக்காண்ட ஏணி வச்சு தானே ஜம்ப் பண்ணிடலாமேடா. இது என்ன ஆகிடும்? அந்த சைடு போகணுமா? ஓ, இந்த சைடா கைஸ். அப்படியே ஒரு ஜம்ப், மறுபடியும் இன்னொரு ஜம்ப், மறுபடியும் விழுந்திருப்பேன், தப்பிச்சிட்டேன். மறுபடியும் அதே தான், விழுந்திருப்பேன், ஆனால் தப்பிச்சிட்டேன். என்ன எனக்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி லக்கெலாம் வருதுன்னு தெரில. ஓகே, அப்படியே இங்கே போய் ரீஸ்பான் பாயிண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸோ பாக்ஸ்லேயும் எக்ஸோ விளையாண்டுக்கிட்டே போவோம். எக்ஸு கரெக்டாக வந்துருச்சு காய்ஸ்.
என்னது இது கருப்பு சொத்த பல்லாம் இருக்குது கைஸ். மஞ்சள் கலர் பல்லுலாம் இருக்குது கைஸ். இதில் ஆடு வேறு கைஸ் தொல்லை கொடுக்குது. ஓகே வாங்க போவோம். சொத்த புள்ளி இவனோடைய தான் இருக்கும். இவன் தான் துப்பி வச்சுக்கான் சொத்த புள்ளி. சொத்த புள்ளி எப்படி துப்ப முடியும்? ஆடி இருக்கும், வெளியே வந்து விழுந்துருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பைத்தியார ஹாஸ்பிட்டலில் வந்து மாட்டிக்கிட்டேன் கைஸ். நான் வலிக்கிட்டு விழுந்தேன். ஏய் நீ தான் வலிக்கிட்டு விழு. அதுதான் வலிக்கிட்டு விழ வச்சுட்டு எனக்கெலாம் தெரியாது. அதே வலிக்கிட்டு விழ வச்சுட்டு நம்மள சொல்லணும். ஓகே இந்த இதில் நாம் ஜம்ப் பண்ணி நடந்து போயிடுறோம். உள்ளே வந்தாச்சு. ஓகே வயிற்றுக்குள்ளே என்ன இவ்வளோது திண்டு வச்சுக்கிறான். அப்படி இதில் ஒரு ஜம்ப்பு, அப்படியே அந்த ஆப்பிளில் ஒரு ஜம்ப். கீழே வந்துட்டேன். இந்த தடவை கரெக்டாக பண்ணிடணும். இந்த சைடா இது ஃபஸ்ட்டு பார்த்ததாச்சு. தள்ளி விடுது. ஓகே இப்போ இதில் ஒரு ஜம்ப், அப்படியே இந்த கோழியில் ஒரு ஜம்ப், அந்த கேக்கில் ஒரு ஜம்ப். இந்த கேக்கை என்கிட்ட கொடுத்துருந்தாவது தின்றுருப்பேன்டா. மெல்லாமல் முழுங்கி வச்சுக்கிறாங்க இஸ் எல்லாத்தையும். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே இந்த ஆப்பிள் மேலே ஒரு ஜம்ப்பு. என்னென்னத்தையோ திண்டு வச்சுக்கிறான். ஓகே அப்படின்னா இது தான் அவனோட எலும்பும்பாங்களா? என்ன உள்ள அது எப்படி தொண்டைக்கு நடுவில் எலும்பு இருக்கும் தெரில. ஏதோ இந்த கேமில் உள்ளவனுக்கு இந்த கேமை தயாரித்தவனுக்கு தொண்டைக்கு நடுவில் எலும்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவன் தான் இப்படி கண்டுபிடிச்சிக்கிறான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன இடம்? பீஸா ஜம்ப் பண்ணிட்டேன்ல காய்ஸ். இது தரையில் நடக்க முடியுது. இது தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்லேருந்தே தரையிலே நடந்துகிட்டு இருந்திருப்பேனே. என்னது இது காய்ஸ்? நம்ம கேமை முடிச்சாச்சு காய்ஸ். இங்கே டான்ஸ் ஆடுவோம். டான்ஸ் ஆட முடியலை ஆனால். ஓகே இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே காய்ஸ் பாய்.